friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது குழந்தைங்க எல்லாமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க இந்த ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் டேஸ்டியான முட்டை மிளகு சாதம் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். முட்டை மிளகு சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இன்னைக்கு நான் வந்து 2 பேருக்கு ஆகுற மாதிரி சாதம் எடுத்துர்க்கேன். 3 முட்டை, கொத்தமல்லி, புதினா, கறிவேப்பிலை, கடுகு, சோம்பு, இஞ்சி பூண்டு 2 தட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். மிளகுத்தூள், தேவையான அளவு ஆயில், உப்பு தேவையான அளவு. அவ்வளவுதாங்க டேஸ்டியான முட்டை மிளகு சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து கடாய் வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடானே உளுந்தம்பருப்பு, சோம்பு 2 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு 2 தட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஆயிலில் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கினோடனே இந்த மாதிரி கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு இப்போ இதில் வந்து முட்டையை வந்து உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க 2 முட்டையும் உடச்சி ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து இந்த முட்டை கலவா மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். முட்டை கலவா, மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த முட்டை வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து முட்டை கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு, அதனால இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணுங்க. பாருங்கள், முட்டை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் ரொம்ப அதிகமாக வேணால் நீங்கள் மிளகாய் வந்து முன்னாடியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மல்லி இலை, புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம இதில் சாதம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்காக ஏற்கனவே ஆட் பண்ணதுனால இப்போ தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணுங்க. நல்லா சாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிலே ஃப்ரை ஆகிற மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் வந்துட்டு முட்டை மிளகு சாதம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்படின்னா தான் வந்து சாதம் கட்டி கட்டியாக இல்லாமல் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கனால ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து ஃபைனலாக நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருந்தாங்க. அவ்வளோதாங்க, முட்டை மிளகு சாதம் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.